பிள்ளைமார் ஒருங்கிணைப்பு சங்கம் நடத்திய குடும்பத்தினர் வளர்ச்சிக்கான பூஜை ஆயுஷ் ஹோமம். கோவை கல்வீரம்பாளையம் தனியார் மண்டபத்தில் பிள்ளைமார் ஒருங்கிணைப்பு சங்கம் நடத்திய குடும்பத்தினர் வளர்ச்சிக்கான ஆயுஷ் ஹோமம் பூஜை மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. குடும்ப வளர்ச்சிக்கான ஆயுஷ் ஹோமம் பூஜையில் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்து 25க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட உற்றார் உறவினர்கள் ஏராளமானோர் ஆயுஷ் ஹோமம் பூஜையில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கம் மாநில துணை செயலாளர் மாணிக்கம் பிள்ளை, சைவ வேளாளர் சங்கம் தலைவர் லக்ஷ்மணன் பிள்ளை, வஉசி சேவாதளம் நிறுவனர் PN சுந்தரம் பிள்ளை, சோழிய வேளாளர் சங்க கோவை மாநகர பொருளாளர் பாலசுப்பிரமணியம் பிள்ளை, வஉசி சேவா தளம் செயலாளர் விஜயகுமார், வெள்ளாளர் முன்னேற்றக் கழக இணை செயலாளர் ராஜ்குமார், தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கம் ஒருங்கிணைப்பாளர் திருமூர்த்தி பிள்ளை, வழக்கறிஞர்கள் மதிவாணன், வேடப்பட்டி கணேஷ், தொழிலதிபர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பிள்ளைமார் ஒருங்கிணைப்பு சங்கம் செய்திருந்தது. அனைவருக்கும் வணக்கம். இன்று கோயம்புத்தூர் வடவள்ளி அனைத்து பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக ஆயுசு ஹோமமும் குடும்ப வளர்ச்சிக்கான ஹோமமும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பல வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆயுசு பூஜை மிக அருமையாக குருக்கள் தமிழிலே செய்து வைத்து விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ள வடவள்ளி பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த பகுதியினுடைய மக்களின் சார்பாகவும் தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்தினுடைய தலைவரும் அனைத்து சமுதாயத்தினுடைய அனைத்து வெள்ளையாளர் சமுதாயத்தினுடைய தலைவருமான டாக்டர் ஜெயபால் பிள்ளையினுடைய புதல்வர் செந்தில் பிள்ளை அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மற்றும் இந்த விழா இன்னும் மென்மேலும் சிறப்பாக வருங்காலங்களில் நடப்பதற்கு அனைத்து பிள்ளைமார் சங்கம் உறுதுணையாக இருந்து சிறப்பாக செயல்படும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். வஉசி சேவாதளத்தினுடைய நிறுவனர் பழனி சுந்தரம் பிள்ளை, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கோவை மாநகரிலே வடவெளியில நடைபெற்ற ஆயுஷ் ஹோமம், அதாவது வயது முதிர்ந்தவர்களுடைய ஆயுளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு யோகமும் குடும்ப நல்வாழ்வுக்கு உண்டான யாகமும் நடைபெற்றது. இந்த பூஜையை அனைத்து பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். இவர்களுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஜெயபாலருடைய இளையவேல் செந்தில் பிள்ளை அவர்கள் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர முடியவில்லை என்றாலும் மாநில நிர்வாகிகள் பேராசிரியர் மாணிக்கம் மற்றும் நிர்வாகிகளை அனுப்பியுள்ளார்கள். அதேபோல் நமது அழைப்பிற்கு இணங்கி தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு லட்சுமணன் பிள்ளை அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். மற்றும் வஉசி தேவாலயத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் இந்த விழாவில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவானது தமிழகத்தினுடைய வேளாளர் ஒருங்கிணைப்புக்கு ஒரு முன்னோடியான ஒரு விழாவாக நாங்கள் கருதுகிறோம். அடுத்து இதே கோவையில இன்றைய தினம் ஒரு 50 பேர் சீனியர் ஆயுஷ் ஹோமத்தில் கலந்து கொண்டவர்களை ஒரு 500 பேருக்கு 1000 பேர்த்துக்கு நாம் செய்யக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு விழாவை கூடிய சீக்கிரம் நடத்துவதற்கு இந்த வஉசி சேவாதளமும் தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கமும் தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கமும் மற்றும் அனைத்து வேளாளர் உட்பிரிவுகளையும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று கூறி உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதத்துடன் இந்த விழா சிறப்புற நடைபெற்ற இந்த நிர்வாகிகளுக்கு வஉசி தேவாலயத்தின் சார்பில் நன்றி அறிதலை கூறிக்கொள்கிறோம்.